வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். நான் லாஸ்ட் வீக்காக குருவாயூர் போயிருந்தேன். அங்கே சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்குமே அந்த குருவாயூர் கோவில் பற்றி ஸ்பெஷல்லாம் சொல்லலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தில் குருவாயூர் என்னும் இடத்துல அமைந்துள்ளது கிருஷ்ணர் கோவில். பூலோக வைகுண்டமாகவும் பூமியில் இறைவன் இருக்கும் இடமாகவும் கருதப்படும் இடம் கிருஷ்ணர் கோவில். கிருஷ்ணர் அவதாரத்திற்கு முன்பே தன் தாய் தந்தையருக்கு இக்கோவிலில் குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணர் காட்சி கொடுத்த சிறப்பு இந்த கோவிலுக்கு உள்ளது. 108 திவ்ய தேசங்களில் வரிசையில் இந்த கோவில் சேராது என்றாலும் வைணவர்களால் பெரிதும் வணங்கப்பட்டு வரும் இந்திய அளவில் மிகப்பெரிய வைணவ ஸ்தலம் இது. தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் குருவாயூர் கோவில் உருவாக்கப்பட்டது என்று வரலாறு கூறுது. குரு மற்றும் வாயுவால் பிரதிஷ்டை ஆனதால் குருவாயூர் என பெயரும் பெற்றது. மும்மூர்த்திகளின் அனுகிரகம் இந்த விக்கிரகத்துக்கு உண்டு என்பதால் ஸ்ரீ குருவாயூரப்பனை வழிபட்டால் அனைத்து நலன்களையும் நாம் பெறலாம் என்பது ஒரு சின்ன ஐதீகம். குருவாயூரப்பனை ஒரு குழந்தையாகவே பாவித்து இக்கோவில் பக்தர்கள் வழிபாடு நடத்துகின்றனர். அதிகாலையில் குருவாயூரப்பன் விஸ்வரூப தரிசனம் காண பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். குழந்தை கிருஷ்ணனை எந்த வேளையில் தரிசித்தாலும் அதிகாலையில் தரிசிப்பது கூடுதல் சிறப்பு. இரவு மூன்றாம் ஜாமம் முடிந்ததும் 3 மணிக்கு நாதஸ்வர இன்னிசை ஒலிக்க சங்கு முழங்க குருவாயூரப்பனை திருப்பள்ளி எழச் செய்வார். அப்போது பகவான் காட்சி கொடுப்பதற்கு அது பெயர் நிர்மாலய தரிசனம் என்றும் பெயர். இந்த நிர்மாலை தரிசனத்தின் போது பகவானுக்கு முதல் நாள் அணிவித்திருந்த சந்தனக்காப்பு, ஆடை, ஆபரணங்கள், மாலைகள் இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக களைவர். விஸ்வரூப தரிசனம் முடிந்ததும் தைலாபிஷேகம் நடைபெறும். குருவாயூரப்பனுக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் கோவிலுக்கு சொந்தமான செக்கில் ஆட்டப்பட்டதாகும். இதன் இறுதியில் பார்த்தீங்கன்னா தங்க கலசத்தில் உள்ள தூய நீரால் புரண திருமஞ்சனம் செய்வர். கிட்டத்தட்ட இது கும்பாபிஷேகம் செய்வது அதே போல தான் இருக்கும். இந்த அபிஷேகம் முடிந்த பின் நெல் பொறி, கதளிப்பழம், சர்க்கரை முதலியவற்றை நெய்வேத்தியமாக படைப்பர். அப்போது உன்னி கிருஷ்ணனாக தோற்றம் அளிப்பர் குருவாயூரப்பன். மேல்சாந்தி என்றால் தலைமை குருக்கள் என்று பொருள். முக்கியமான பூஜைகள், அலங்காரங்கள், அர்ச்சனை மற்றும் அபிஷேகங்கள் செய்பவர் மேல்சாந்தி. மேல்சாந்தி விடியற்காலை 2:30 மணிக்கு ஸ்ரீ கோவில் கருவறைக்குள் நுழைந்து விடுவர். மேலும் உச்சி பூஜை முடியும் 12:30 மணி வரை பொட்டு தண்ணீர் கூட அருந்த மாட்டார். அப்படி ஒரு ஆச்சார முறை இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. மேல்சாந்தி தொடர்ந்து 6 மாத காலமே பணிபுரிய வேண்டும். இந்த 6 மாத காலமும் குருவாயூர் கோவிலை விட்டு அவர் வெளியே எங்கும் செல்லக்கூடாது. கோவிலின் உள்ளே தங்குவதற்கு தனி இடமும் அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த 6 மாதமும் காலமும் பிரம்மச்சரிய விரதம் அவசியம். சந்தன அபிஷேகத்திற்கு நீராடிய குருவாயூரப்பனை அன்றைய தினம் முழுவதும் பக்தர்கள் தரிசிக்கலாம். சந்தன அபிஷேகம் நடந்த தினத்துக்கு அடுத்த நாள் இந்த சந்தனம் களையப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. எந்த நேரமும் ஏதாவது பிரார்த்தனைகள், வழிபாடுகள் என்று எப்போதும் ஆலயத்திற்குள் பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். துலாபார கடன் கூட இங்கே செலுத்தப்படுகின்றது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கேற்ப தங்கம், வெள்ளி, சர்க்கரை, கரும்பு, பன்னீர், வெண்ணெய், தேங்காய், வாழைப்பழம் போன்றவற்றை எடைக்கு எடை செலுத்துகின்றனர். அதுபோல குழந்தைகளுக்கு முதல் அன்னம் இடுதலும் இங்கே சிறப்பு. குழந்தைகளுக்கு முதலாக இங்கே அன்னம் ஊட்டினால் வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தைக்கு ருசியான உணவு கிடைக்கும் என்பதும், உணவுக்கு பஞ்சம் வராது என்பதும், நோய் நொடிகள் எதுவும் வராது என்பதற்கும் ஒரு நம்பிக்கை தான். திப்பு சுல்தான் தன் வீரர்களுடன் குருவாயூர் ஆலயத்துக்கு சென்றபோது ஒரு குரல் அவரை நிற்கும்படி கட்டளையிட்டதாம். அதற்கு மதிப்பளித்த திப்பு சுல்தான் குருவாயூர் ஆலயத்துக்கு கொடைகள் பல வழங்கியுள்ளார். 1970 நவம்பர் 29 குருவாயூர் ஆலயம் தீ விபத்துக்குள்ளானது. ஆலயத்தில் பெரும்பாலான பகுதிகள் சேதம் அடைந்தாலும் குருவாயூரப்பனின் கர்ப்ப கிரகம், கணபதி, ஐயப்பன் மற்றும் தேவி சன்னதிகள் போன்ற பகுதிகள் பாதிப்பு அடையாததற்கு குருவாயூரப்பனின் அருளே காரணம் என்றும் சிலர் கூறுகிறார். ஒரு நாள் சிறுவன் ஒருவன் தலைமை சிற்பியிடம் இங்கு கிருஷ்ணனை வேணுகோபாலனாக செதுக்கியிருக்கும் தூணை வையுங்கள் என்றான். அப்படி ஒரு சிற்பத்தை நாங்கள் இதுவரை வடிவமைக்கவில்லை என்றாலும் உடனே சிறுவன் சிற்ப சிலையை நடைக்கும் இடத்துக்கு அவரை அழைத்து சென்றார் கிருஷ்ணர். வேணுகோபாலனாக விளங்கும் தூணை காட்டினால் வியப்படைந்த சிற்பி திரும்ப பார்த்தபோது சிறுவனை காணவில்லை. வந்தது ஸ்ரீ குருவாயூரப்பனே என்பதை உணர்ந்த தலைமை சிற்பி அந்த தூணையே அங்கு நிறுவினார். இதன் மேல் பகுதியில் புராண சம்பவங்களை விளக்கும் ஓவியங்களுடன் மகாத்மா காந்தியின் உருவப்படமும் உள்ளது தனிச்சிறப்பு.
கருவறையில் அணையாமல் எரியும் நெய்விளக்கு ஒளியில் ஜோடியாக மின்னுகிறார். குருவாயூரப்பனை உன்னி கிருஷ்ணனாகவும் என்கிறார் பக்தர்கள். இங்கு சன்னதியில் பிரசாதம் தரப்படுவதில்லை. வடக்கு பிரகாரத்தில் மட்டுமே சந்தனம் போன்ற பிரசாதங்களை தருவார்கள். குருவாயூரப்பனுக்கு பாயசம் நிவேதிகமாக மாதம் ஒன்றுக்கு தேவைப்படும் சர்க்கரை 5 டன்னுக்கு அதிகம் என்கிறார்கள். குருவாயூர் கோவிலில் நடைபெறும் லட்சதீப பெருவிழாவின் 19 நாட்களிலும் ஒவ்வொரு நாள் விளக்கேற்றும் பொறுப்பை ஒவ்வொரு உள்ளூர் அமைப்பும் ஏற்றுக்கொள்கிறது. 6 நாள் முறை அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனை ஏற்றுக்கொள்கிறது. குருவாயூரை தரிசியுங்கள். குருவாயூரப்பனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு முதல்ல சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே குருவாயூருக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்ற கோவிலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் இந்த கோவில் ஸ்பெஷல் தான். அன்னப்பிரசனம் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு முதல் முறையாக திட உணவு, பொதுவாக அரிசி சாதம், அரிசி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஊட்டணும் போது இந்த கோவிலை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ரொம்பவும் நல்லது. இது குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், அறிவு மற்றும் நீண்ட ஆயுளுக்காக குருவாயூர் கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டு செய்யப்படும் ஒரு முக்கியமான சடங்கு தான். குருவாயூர் கிருஷ்ணனின் அருள் குழந்தை ஞானத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடன் வளரும் என்பது ஒரு நம்பிக்கை தான். இது குழந்தைகளுக்கு முக்கிய சடங்குகள் உண்டு. இங்கே செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்கிறா. இதே மாதிரி நீங்கள் இந்த குருவாயூர் கோவிலுக்கு போகும்போது சோறுங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே டிக்கெட் நெட்லேயே புக் பண்ணிக்கலாம். அதுவுமே எல்லா ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இங்கேயே நீங்கள் எல்லாமே பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். பொதுவாகவே காலை அல்லது மாலை நேரங்களில் கோவிலில் நடை திறந்திருக்கும் போது நடைபெறும் பிரம்மோற்சவ காலங்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது, கோவிலுக்கு போக முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. குழந்தை குருவாயூரப்பன் ரொம்பவும் குட்டியாக தான் இருப்பார், குழந்தை வேஷத்தில் தான் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளக்காலே அப்படி மின்னுவார். ஒரு தடவை பார்த்தாலும் அப்படியே பார்த்த மாதிரியே தான் இருக்கும். பார்த்தாலே கண்ணிலேருந்து நமக்கு ஜலம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு சான்ஸாக எடுத்து நீங்களும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி எல்லாமே குருவாயூர் கோவில் போருக்கு உண்டு. திருச்சூர்லேருந்து நேராக போக வேண்டியதான்.